வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நீட் ரிசல்ட்ஸ் வந்து 3 டேஸ் ஆகுது. நீட் ரிசல்ட்ஸ் வந்ததுலேருந்தே ஒரு பெரிய கான்ட்ரவர்சியே வந்து இங்கே ஆல் ஓவர் இந்தியாவும் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நீட் ரிசல்ட் வந்ததுலேருந்து என்னென்ன ப்ராப்ளம் என்னென்ன கான்ட்ரவர்சி போகுதுன்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடுச்சுன்ற ஒரு இது. இன்னொன்று வந்து 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 718 அண்ட் 719 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் நாட் பாசிபிள். அண்ட் தென் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து 30+ மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி. இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த பாஸ்ட் 3 டேஸாகவே. இதனால் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இப்போது நானாக இருக்கட்டும், நானுமே வந்து செகண்ட் அட்டெம்ப்ட் கொடுத்து எனக்கு வந்துட்டு ஸ்கோர் வந்து 518 தான் வந்திருக்கு. ஸோ இந்த 518க்கு வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் தான் நம்ம ட்ரை பண்ண முடியும். கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்றது பாசிபிள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் ஸோ அந்த ஒரு இது மாதிரிலாம் நான் இருக்கும்போது இந்த மாதிரி வந்தோடனே ஐயோ இவ்வளோ கட் ஆஃப் கூட வருது இந்த இயர். ஏன்னா போன இயர் வந்துட்டு 670 அந்த இதுக்கெல்லாம் வந்து 2000 இருந்த ரேங்க் வந்து இந்த இயர் வந்து 13K மேலே வந்து ரேங்க் வந்திருக்கு. ஸோ அது வந்து ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் நமக்கு. நம்ம அதை பார்த்துட்ருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் இன்க்ளூடிங் மீ நான்லாம் வந்து இந்த மாதிரி பேப்பர் லீக் ஆகிடுச்சு 718 719 அப்படின்னும் போது ஸோ நம்ம தப்பாக எடுத்துட்டோமோ, எடுத்துருக்கக்கூடாது அப்படின்ற ஃபீல்லாம் நிறையவே வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராப்ளம் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது என்ன தான் ப்ராப்ளம் ஆனாலுமே இதில் பெரிய டிஃப்ரென்ஸ் வருமா அப்படின்னு கேட்டால் அது நமக்கு தெரியாது. ஏன்னா இது அப்படியே முடியும் மறைக்கலாம், இல்லை இதில் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து நெக்ஸ்ட் இயர் இந்த மாதிரி ஆகாமல் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. எதுவுமே நம்ம கையில் கிடையாது. எப்படி வேணாலுமே வந்து சிச்சுவேஷன்ஸ் மாறும். ஸோ நீங்கள் வந்து அடுத்த இயர் நான் ட்ராப் எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற அந்த ஒரு தாட்குள்ளலாம் போகாதீங்க. பொறுமையாக இருந்து என்ன ஆகுது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஏதாவது ஒன்று நடக்கும். ஸோ நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து ஆன்லைனில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், ஆன்லைனில் கோர்ஸ் எடுத்திருக்கேன்னு ஆன்லைன்லேயே டிபெண்ட் பண்ணியும் இருக்காமல், மற்றதையும் டிபெண்ட் பண்ணியிருக்காமல் உங்களோட செல்ஃப் ஸ்டடி அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. நீங்கள் வந்து என்ன தான் வந்து அவங்க கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணாலும் உங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டு நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சீட் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவு படிங்க. அதே மாதிரி அப்ராட் போகணுன்னு நிறைய பேர் வந்து யோசிச்சுட்ருப்பீங்க. இந்த இயர் இப்படி ஆகிடுச்சு, அடுத்த இயரும் இப்படி ஆகாதுன்னு என்ன ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு அப்ராட் போகலாம் அப்படின்னு சொல்லி அப்ராடுக்கு ட்ரை பண்ணுவீங்க. எது பண்ணாலுமே நல்லா விசாரித்து என்ன அப்படின்னு பார்த்து நீங்கள் அப்ராடும் போங்க. ஏன்னா அப்ராட் போயிட்டு வந்து நீங்கள் திரும்பி இங்கே எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும். அதெல்லாம் மைண்டில் யோசித்து நல்லா எல்லாமே இது பண்ணுங்கள். ரொம்ப வந்து இதுக்கு வந்து டைம் எடுத்துக்காதீங்க. கொஞ்ச நேரம் யோசிங்க. எல்லா சிச்சுவேஷன்ஸுமே கன்சிடர் பண்ணி யோசித்து அதுக்கேற்ற மாதிரி முடிவு எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஏன்னா நமக்கு அடுத்தடுத்து நம்ம போகணும். ஏன்னா வந்து நீட் கேன்சல் இப்போ நிறைய பேர் வந்து ரீநீட் வைக்கணுங்கிறாங்க. ரீநீட் வைப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி. அதே மாதிரி நீட் கேன்சல் பண்ணுவாங்களான்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஏன் அப்படின்னா அப்படியே கேன்சல் பண்ணாலும் நெக்ஸ்ட் இயர் இருக்கும் மோஸ்ட் ப்ராபபிளாக. ஏன்னா 11th 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இப்போது பாஸ்ட்டாக முடிஞ்சிருக்கும்ல, அவங்க எல்லாமே என்ன பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னா போர்டு எக்ஸாம்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறத விட நீட்டில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு கான்சென்ட்ரேட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களால போர்டு எக்ஸாம்ஸ் வச்சு போக முடியாது. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து கொஸ்டின் மார்க் ஆகிடும். ஸோ அவங்களுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா 1 இயர் நீட் வைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்களால அந்த கட் ஆஃப் வச்சு போக முடியாது. நீட் கட் ஆஃப் வச்சு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. உடனே நீட் கேன்சல் பண்ணுவாங்களா, உடனே ரீநீட் வைப்பாங்களான்னா எதுவுமே நம்ம கையில் கிடையாது, எதுவுமே நமக்கு தெரியாது. வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இருக்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா படிங்க. அண்ட் தென் இப்போது என்டிஏ வந்து இதுக்கெல்லாம் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படி அவங்க பேப்பர் எதுவும் லீக் ஆகலை அப்படின்ற ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று அந்த 718+ அண்ட் 719 அந்த ஸ்கோர் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது நீட் நடந்த அன்னைக்கு May 5 வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க, கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எங்களுக்கு வந்து பேப்பர் லேட்டாக தான் கொடுத்தாங்க, அதனால தான் வந்து எங்களால் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஃபைல் பண்ணியிருக்காங்க, கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நாங்கள் கிரேஸ் மார்க் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்க அப்படி கொடுக்குறதா இருந்தால் அந்த ஹோல் சென்டருக்குமே கொடுத்துருக்கணும். ஏன்னா அந்த ஹோல் சென்டரில் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. முக்கால்வாசி பேரால் வந்து கேஸ் ஃபைல் பண்ண முடியாத நிலமை இருக்கலாம், இல்லை அந்த டைம் இருக்கலாம், இல்லை ஒழுங்காக பண்ணாத அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் அந்த மாதிரி எவ்வளவோ இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஹோல் சென்டருக்கும் அவங்க கொடுத்துருக்கணும். பட் எவ்வளோ கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க எதுவுமே நமக்கு தெரியாது. அவங்க சொல்லியிருக்கிறது இந்த மாதிரி அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நாங்கள் வந்து இது மாதிரி கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அந்த பாயிண்ட் முடிஞ்சிடுச்சு. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹரியானா ஹரியானான்னு தான் நினைக்கிறேன். ஹரியானாவில் தான் வந்துட்டு 6+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரே சென்டர்லேருந்து 720 அவுட் ஆஃப் 720 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னதான் அவங்க வந்து அப்படியே இருந்தாலும் ஒரு கண்ட்ரி தான், ஆனால் வந்து ஒரு ஸ்டேட் கிடையாது, அவங்க வேறு வேறு ஸ்டேட் அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட்டுமே அவங்க முடிச்சிட்டாங்க. ஸோ வந்து இவங்க வந்து அடுத்தடுத்து என்டிஏ வந்து என்ன பண்ணுவாங்க, என்ன ரிப்ளை வரும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. பட் இது வந்து ஒரு ஹியூஜான ஒரு இதாக தான் போயிட்டுருக்குங்கும்போது ஏதாவது ஒன்று நடக்க மேபி சான்ஸ் இருக்குது. இல்லை அப்படியே இது க்ளோஸ் ஆகவும் சான்ஸ் இருக்குது. இதை மைண்டில் ரொம்ப போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. அண்ட் தென் பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்லணும் அப்படின்னா,
இப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியும், நிறைய பேரண்ட்ஸ்க்கு என்ன நடந்துகிட்ருக்கு நீட்டில் அப்படின்றதும் தெரியும். முக்கால்வாசி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் முக்கால்வாசி பேரண்ட்ஸ்க்கு வந்து என்ன தான் நடக்குது ஆக்சுவலாக அப்படின்றது ஐடியாவே இல்லாமல் இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, போன இயருக்கு இந்த ஸ்கோருக்கு சீட் கிடச்சிருக்கு அப்படின்னா, இந்த இயருக்கு அந்த ஸ்கோருக்கு சீட் கிடைக்குமா அப்படின்றதே டவுட்டு தான். ஏன்னா ஹியூஜான ஒரு இன்க்ரீஸ் இருக்குது நம்ம கட் ஆஃபில் வந்து 30+ மார்க்ஸ்லாம் இன்க்ரீஸ் இருக்குங்கிற மாதிரி சேனல்ஸ் போடுறாங்க. அது என்னங்கிறது கவுன்சிலிங் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் எவ்வளோ மார்க் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கட் ஆஃப் அப்படின்றது. ஸோ முடிஞ்ச அளவு பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சைட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா 620 அந்த மாதிரி மார்க் எடுக்கிறவங்களுக்கே எப்படி காலேஜ் கிடைக்கும்? ஏதோ ஒரு இடத்துல காலேஜ் கிடைக்குமா? இல்லை நம்ம டிசர்வ் பண்ணுற இடத்துல காலேஜ் கிடைக்குமா? அப்படின்ற எந்த ஐடியாவுமே யாருக்குமே கிடையாது. எல்லாமே கவுன்சிலிங் அப்புறம் தான் நமக்கு தெரியும். இந்த டைமில் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட இருந்து ஃபிசிக்கலாகவும் சரி, மென்டலாகவும் சரி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும் நீங்கள். அது மாதிரி இருங்க. ஏன்னா இது கொஞ்சம் பெரியவே ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு கான்ட்ரோவர்சி இது எல்லாமே. நீங்கள் வந்து புரிஞ்சு நடந்துக்கணும். அதேமாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணவே பண்ணிடாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்புடின்னா, நமக்கு தெரியும் நீட் எப்படி அப்படின்றது. பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரை விடவும் நமக்கு நல்லா தெரியும். நீட் அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம், அது எவ்வளோ வந்து கஷ்டம், எவ்வளோ ஈஸி அப்படின்றது நமக்கு தான் தெரியும். ஏன்னா நம்ம தான் அதை எழுதியிருக்கோம். ஸோ இந்த இயர் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னா, இதில் ஏதாவது ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தால் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக பேப்பர் ஈஸியாக இருக்குமானா, அது ரொம்ப ரொம்ப டவுட். கண்டிப்பாக டிஃபிகல்ட்டி ஆகுறதுக்கு நிறைய லெவல் இருக்குது, நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி டிஃபிகல்ட்டாக இருக்கிற நிலையில கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆகுமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுவும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போது வந்து இப்படி இருக்குது, அடுத்த வருஷம் நிறைய ஸ்கோர் பண்ணணும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படித்து அதே மாதிரி நிறைய ஸ்கோர் பண்ணாங்கன்னா, கட் ஆஃப் எப்படி டிக்ரீஸ் ஆகும்? டிக்ரீஸ் ஆகாது. அதுவும் இன்க்ரீஸ் தான் ஆகும். அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி யூடியூப் செக் பண்ணுறது, இன்ஸ்டாகிராம் செக் பண்ணுறது அதெல்லாம் பண்ணாமல் அப்பப்போ ஃப்ரீ டைமில் வந்து செக் பண்ணிட்டு மற்ற நேரம்லாம் வந்து படிக்கிறதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு நல்லா படிங்க. இதை வந்து மைண்டில் வச்சுக்காதீங்க. இதுதான் நான் இப்போதைக்கு சொல்வேன். எனக்கும் வந்து நான் சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு தெரில. ஏன்னா நிறைய ப்ரூஃப்லாம் வந்துட்டு தான் இருக்குது. இப்போ வரைக்குமே வந்து நான் வந்து ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். எதுலன்னா வேதாந்து தமிழ் அப்படின்றதுல சார் போட்டிருந்தாங்க. சார் வந்து இந்த மாதிரி லீக் ஆகிருக்கு எனக்கு தெரியல பசங்களா என்ன அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. அதையும் நான் அந்த வீடியோலேயே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அது மாதிரி இருக்கும்போது எது ஃபேக் எது வந்து ரியல் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா மே 3ன்னு மேலே டேட் இருக்குது. ஆனால் அவங்க போட்டிருக்க அப்லோடில் கீழே எடிட்டட்னு இருக்குது. ஏன்னா டெலகிராமில் நம்ம எடிட் பண்ணிக்க முடியும். நம்ம அனுப்புகிற மெசேஜை அப்படியே எடிட்டும் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி எவ்வளவோ இருக்கும்போது எதுவுமே நம்ம கையில் இல்லை. எது உண்மை எது பொய்ன்னு நமக்கு தெரியாது. பார்க்குற எதையும் கேட்குற எதையுமே நம்ப வேணாம். அதனால் முடிஞ்ச அளவு வெயிட் பண்ணி நம்ம என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். பட் உங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டு நல்லா படிங்க. ஸோ நீட் 2025 எழுத போகிற எல்லாருக்குமே வந்து ஆல் த பெஸ்ட். இப்போது வந்து போட்டிருக்கவங்களுக்கும் ஆல் த பெஸ்ட். அண்ட் இன்னொரு பாயிண்ட் கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். இந்த வருஷம் 2024ல் நிறைய மார்க்கும் எடுத்து காலேஜ் கிடைக்காதவங்க எல்லாம் 25க்கு ரிப்பீட் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ டிஃபிகல்ட்டி லெவல் நிறையவே இருக்கும். காம்படிஷன் அதிகமாகும். ஸோ நல்லா படிங்க. தேங்க்யூ.